ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெகுளித்தனத்தை விட்டுட்டு புத்திசாலியாக மாறுறதுக்கு நான் ஒரு 10 டிப்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். கண்டிப்பாக நம்மளில் நிறைய பேர் இப்போ காலம் எவ்வளோ நாகரிகமாக மாறினாலும் ஒரு 150% பேர் இன்னும் குழந்தையாகவே தான் இருப்பாங்க மனசளவில். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நம்மளும் அந்த காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்கோம். அதனால் அந்த வெகுளித்தனம் ஒரு நல்ல பழக்கம்தான். அதை லைஃப் ஃபுல்லாகவே நம்ம அப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நம்ம தப்பில் நிற்கிறோம். அந்த தப்புகள் என்ன அப்படின்னு சரி செய்யலாமா? ஒரு 10 டிப்ஸ் சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும். வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களோட லைக்கை மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, வெகுளியாக இருக்கிறதுனா என்னங்க, மனசில் கள்ளங்கப்படம் இல்லாமல் யார் எதை கேட்டாலும் மனசில் வஞ்சகம் இல்லாமல் உண்மையாக ஓப்பன் வாய் மாதிரி பேசுகிறது. புரியுதா? அதாவது இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா, மனசில் உண்மையுமே வைக்க மாட்டாங்க. எப்படா அடுத்தவங்க கிடைப்பாங்க, நம்ம மனசில் இருக்க பாரத்தை முழுக்க கொட்டி தீர்த்துடலாம் அப்படின்னு உள்ள ஒரு ரகசியம் கூட வைக்காமல் அவ்வளோத்தையும் இருந்து கொட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். மனசில் வாது சூதி இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பாரு. நீ நல்லவனாக இருந்தால் போதாது, உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்களாக இருக்காங்களா அப்படின்னு பாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாடே நடிக்கும்போது நீயும் நடி. ஒரு சுனாமி வருதுங்க, நாடு அதாவது இந்த உலக மக்கள் எல்லாரும் சுனாமிக்கு பயந்து ஓடுறாங்கன்னா, இல்லை நான் சுனாமியில் நின்று ஸ்விம்மிங் தான் அடிப்பேன்னு ஒரு கரையில் நீ நிற்பியா? எல்லாரும் ஓடுறாங்களே, ஐயோ நம்ம உயிர் போயிடக்கூடாது நம்மளும் ஓடுவோன்னு துண்டக்கானன் துணியை காணன்னு ஓடுவோம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கோம். அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. மற்றவங்க உங்கள்கிட்ட போய் பேசி அவங்க வீட்டு ரகசியத்தெல்லாம் மறைக்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் வீட்டு ரகசியங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட எதுக்கு வளர்றீங்க? உங்களை ஒரு ஆளாக மதித்து யாருமே உண்மையை சொல்லலை, நீங்கள் எல்லாரையுமே மதித்து உண்மையை பேசுகிறீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் அக்கா நான் குழந்தையாகவே இருக்கேங்க்கா மனசளவில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. குழந்தையாகவே இருங்கன்னா அது குழந்தை ஸ்டேஜில் குழந்தையாக இருக்கணும். ஒவ்வொரு வயசு மாற மாற நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவங்கள் நம்மளை எட்டி பார்க்கும். அந்த எட்டி பார்க்குற பக்குவத்தை நம்ம அப்படியே கையை வச்சு எட்டி பிடிச்சிடணுங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ 50 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி 5 வயசு பிள்ளை மாதிரி நடந்தால் நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இந்த பாட்டி மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தாங்க நம்மளும் மற்றவங்க கிட்ட வளவளான்னு பேசிக்கிட்டு நம்ம மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருந்தா, என்னடா இவ ஒரு தொல்லை, இங்கே வந்திருந்து அவள் வீட்டு புலம்பலெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருப்போம். அந்த மாதிரி கேரக்டர் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மற்றவங்க கிட்ட உங்கள் பாரத்தை சொல்லி அழுறதுக்கு போகாதீங்க. வெகுளியாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். நான் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக வஞ்சகமாகவே வாது சூதோடு வாழுங்க அப்படின்னு சொல்லித்தரல. 150% வெகுளியாக இருங்க, ஒரு 50% கொஞ்சம் வாது சூதோட மற்றவங்களுக்காக நம்ம அப்படி தான் இருந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கும். சரியா? ஆனால் வெகுளியாக இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையாக இருப்போம். அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஆனால் மனுஷங்க கிட்ட அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும். புரியலையா? இப்போ நம்ம வெகுளியாக இருக்கோம், நம்ம மனசில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்மளை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நமக்கு அழகாக ஒரு பட்டத்தை தூக்கி தந்துடுவாங்க. நம்ம காலேஜில் பட்டம் வாங்கினோமோ இல்லையோ, ஓட்டவாய் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நமக்கு ஒரு பட்டத்தை தந்துடுவாங்க. அந்த ஓட்டவாய்ன்னு சொல்லும்போதே நம்ம கண்ணெல்லாம் கலங்கும். இன்னொன்று, நம்ம ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் 4 பேர் முன்னாடி மற்றவங்க நம்மளை மனசு நோகும்படி பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசு கள்ளங்கப்படம் இல்லாதவங்க அந்த இடத்துல அழுதுருவாங்க. அந்த அழுகையை தான் நம்மளோட பலவீனமாக மற்றவங்க யோசிக்கிறாங்க. இவ தானே எதை சொன்னாலும் அழுதுருவா அழுகுனி, அப்போ இவளை ஈஸியாக அழ வச்சிடலாம் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட பலமோ பலவீனமோ நம்மளோடே இருக்கட்டுங்க. 4 பேர் கூட்டத்தில் போய் நின்றுட்டு நம்ம அழுதுகிட்டு அதனால் மற்றவங்க ஈஸியாக நம்மளை தூக்கி போடுற பந்து மாதிரி எடுத்து விளையாடுறாங்க. இது நமக்கு தேவையா? அவங்க அப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு மறுபடி வீட்டில் நம்ம ஒப்பாரி வைப்போம். மற்றவங்க நம்மளை திட்டுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம புருஷன், மாமனார், மாமியார் எல்லாரும் நம்மளை திட்டுவாங்க. நீ ஏன் இப்படி இருக்கா? நீ படிச்சிருக்கா? மெச்சூரிட்டி இருக்காதா? அப்படி இப்படின்னு. அப்போது காரணம் என்னது? முள்ளால் தான் எடுக்கணும். அப்போ தப்பு பண்ணுறது யார்? நாம் தான் பண்ணுறோம். நம்மளை யார் வெகுளியாக இருக்க சொன்னால்? காலம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுதோ அதே மாதிரி நீயும் உன்னை நீயே மாற்றிக்கிட்டு உன்னோட திறமையெல்லாம் மாற்றிக்கிட்டு நீயும் கொஞ்சம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். சரியா? இதுதான் வெகுளித்தனத்திலிருந்து வெளிவரக்கூடிய முதல் படி. சரியாம்மா?
மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட பலம், பலவீனம், கஷ்டம், வேலை, வருமானம், நம்ம வீட்டில் எவ்வளோ நகைகள் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே நம்ம ஓட்டவாய் மாதிரி பக்கத்து வீட்லேயோ இல்லை ஒருத்தவங்கள நம்ம வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ நினச்சி எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஆனால் அவங்க வீட்டு சைட்லேருந்து அங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்மக்கிட்ட ஒரு சின்ன துரும்பளவுக்கு கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால் இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்துலேயுமே ஓட்டவாய் மாதிரி ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க உங்களை ஓட்டவாயான்னு நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டு ரகசியத்துக்கு இவகிட்ட சொன்னால் இவன் மற்ற 4 பேர்கிட்ட போய் இதே மாதிரி ஓட்டவாய் மாதிரி வளருவா. அப்போ இந்த ஓட்டவாய்கிட்ட நம்ம வீட்டு ரகசியங்களை சொல்லக்கூடாதுன்னு உங்களை முழுக்க முழுக்க ஓட்டவாயினே வச்சுருவாங்க. புரியுதா? அப்போ தாங்க மனசு நோகும். 4 பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க அப்படின்னா 3 பேர் ரகசியத்தை பகிர்ந்துக்குவாங்க. நம்மளை மட்டும் அந்த இடத்துலேருந்து ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம ஒரு ஒதுக்கப்பட்ட கனி மாதிரியே ஒதுக்கி ஒதுக்கி எல்லா இதுலேயும் வைக்கும்போது நம்ம மனசு அப்போ நமக்கு வேலை செய்யும். எல்லாம் தப்பு எல்லாம் நம்ம மேலே தான், நம்மளை ஒரு ஆளாக கூட ஒரு சபையில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. புரியுதா? மற்றவங்கள மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க. நீ மாறாமல் அப்படியே இருக்க. இப்போ புரியுதா மற்றவங்களுக்கு நமக்கு இருக்க வித்தியாசம்? அதனால் உங்ககிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. இந்த வெகுளித்தனத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னு நான் 1-2 டிப்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். அதை வந்து கேட்டுக்கோங்க. இப்போ வந்து திறந்த புக்கு எப்படி இருக்கும்? திறந்த மேனிக்கு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்க நான் கேட்குறவங்களுக்கு புளிச்சு போயிடும். இவள் எப்படா இடத்த விட்டு காலி பண்ண மாட்டாளா, அவள் வீட்டுக்கு போக மாட்டாளா, இங்கே வந்துருந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு அடுத்தவங்க நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே நாம் பாரமாக இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசினா தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும் நினச்சிட்டு மற்றவங்க வீட்டுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியோ இந்த மாதிரி பேசுகிறோம். மற்றவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க, தொல்லையாக இருக்கிறோம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வாயால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தொல்லை அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கக்கூடாது. அதே வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. நம்ம வாயை திறந்து நம்மக்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பேசலாங்க, தப்பே கிடையாது. நம்ம 4 பேர் முன்னாடி பேசுகிறாதீங்க, அதுக்கு நமக்கு பைத்தியன்னு பட்டம் தந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளேயோ வாயை திறந்தோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து லேசாக எட்டி பார்க்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஒருத்தையும் படித்தவன் அமைதியாக இருக்கான். நீங்கள் அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு உனக்கு எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, இன்டர்வியூக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் நான் ஒன்றுமே படிக்கலை அப்படி படிக்கலான்னு அழகாக நாசுக்காக சொல்லி முடிச்சிருவான். நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் பாலிட்டி படிச்சிருக்கேன், நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், எனக்கு தான்ப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் இருக்க அந்த வெள்ளாந்தியான குணத்தால் உங்கள் வாயை வச்சு உளறிடுவீங்க. அவன் உங்ககிட்ட இருந்து உங்கள் திட்டத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் ஃபஸ்ட்டு உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் வேலையை வாங்கிட்டு வந்துடுவான். சரியா? வடையை தட்டி அடுப்பில் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ அது நல்லா பொறுன்னு சூப்பராக பொரியும். வெந்த பிறகு பாருங்கள் அமைதியாயிரும். அதே மாதிரி தான் நாமளும் அந்த இன்டர்வியூவில் போய் அந்த வேலையை நம்ம வந்து கையில் வாங்குறதுக்கு முன்னாடி வாயை வச்சுட்டு இருக்காமல் பொறுன்னு பொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். மற்றவங்க கிட்டலாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நல்லா வெந்து நூடுல்ஸ் ஆகின பிறகு அப்படி எண்ணெயில் வடை அமுங்கின மாதிரி நம்மளும் அமுங்கி போயிடுவோம். இதுதான் ரீசன். புரியுதா? அப்போ எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி இருக்கணுமோ வாழ்க்கையில் ஒன்று சொல்லட்டுமா, நிறைய சாதிச்சு நல்ல படிப்புலலாம் பெரிய ஆளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வாயே திறக்க மாட்டாங்க, தேவைக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்ம மக்கள் எப்படி சொல்கிறாங்க, மெச்சூரிட்டி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்மளும் அந்த மாதிரி ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 150% அந்த மாதிரி ஒரு திறமையும் தகுதியும் வளர்த்துக்கணும். சரியா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 21 நாள் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நோட் எடுத்து நான் நாளையிலேருந்து ஓவராக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதிகமாக கேளுங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து கதை கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருங்கள். அவங்க வந்து சும்மா கண்ட கதை கடிய கதை விட்டால் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. இல்லை அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து எதையாச்சும் ஷேர் பண்ண வராங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. சரியா? உங்கள் வாய் திறக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக கேளுங்க. எவ்வளோ கம்மியாக நீங்கள் பேசணுமோ கம்மியாக பேசுங்க. சரியா? முக்கியமாக இந்த தவளை வாயால் கெடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி யாரோ 2 பேருக்கு ஒரு பிரச்சனை தெருவில் நடந்திருக்கலாம், இல்லை நம்ம வீட்டு குடும்பத்திலே நடந்திருக்கலாம். நீங்கள் 3வது மனுஷியாக இருந்துக்கிட்டு உங்கள் ஓட்டவாயை கொண்டு போய் அந்த பிரச்சனையில் இழுத்து விட்டு கடைசியில் பிரச்சனையே உங்களால் தான் வந்துன்னு உங்கள் மேலே பழியை ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. காரணம் நம்மளோட பலவீனம் எல்லாம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சாச்சு, ஓட்டவாய் அழுகுனி அப்படி இப்படின்னு. அதனால தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் முற்றுப்புள்ளியாக நம்ம மேலே கொண்டு வந்து முடிச்சு விட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
லாஸ்ட் விஷயமா ஒன்று சொல்லட்டுமா, நம்மளை 4 பேர் மதிக்கலையே அப்படின்னு நினைக்கிறத விட முதல்ல நம்மளை நாம் மதிக்கணும், நம்மளை முதல்ல நாம் நேசிக்கணும். அப்படிங்கும்போதே கண்ணாடி முன்னே நின்று உங்களை நீங்களே விரும்புங்க, உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க. என்கிட்ட இந்தந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்குப்பா, நானும் ஒரு நல்ல ஆள் தான் இந்த சமுதாயத்தில் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ உங்கள் வாய் தன்னால் குறையும். இதோட கண்டினியூ வீடியோவை நாளைக்கு பார்ட் 2ல் போட்டேன்னு மறக்காமல் பாருங்கள். பாய்.